பாண்டியஸ்டர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல ராஜி இருந்துட்டு, நான் உங்களுக்கு என்னக்கா துரோகம் பண்ணோம்? நீங்க அவ்ளோ பெரிய விஷயத்த எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா, நியாயமா உங்க அப்பா, அம்மா கூட உங்கள அனுப்பி விட்டாங்க. பிரச்சனை கொஞ்சம் ஆற போட்டு பேசியிருந்தா கூட வீட்ல எல்லாரோட மனசும் மாறியிருக்கும். உங்கள ஏத்திருந்துப்பாங்க. ஆனா, அவசரப்பட்டு இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்கீங்க. இனிமே உங்க கூட யார் இந்த வீட்ல பேசுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அத்தைக்கு ஜெயில்ல இருக்கிறபோது மாத்திரை போடாதனால அவங்களுக்கு எவ்வளோ சீரியஸ் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? ஏன் இப்போ கோர்ட்டுக்கு வரும்போது கூட அவங்க ட்ரிப்ஸ் ஏத்திக்கிட்டு தான் கோர்ட்டுக்கே வந்திருக்காங்க. இவ்ளோ என்னக்கா எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு அவ்ளோ வஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும், மீனாவும் தங்கமயில போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு பிரச்சனைய ஆற போட்டிருந்தா பேசியிருக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே! அந்த பிரச்சனை அப்ப தானே டிவோர்ஸ் எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அதெல்லாம் உங்க யாருக்கும் தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க செஞ்சது தப்பு. டிவோர்ஸ் குடுக்க முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா, குடும்பத்தவே தூக்கி அதுவும் சின்ன பொண்ணு அரசி, ராஜி எல்லாம் இவங்கள தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களே! இதே உங்க பொண்ணு சுடரோ, இல்ல தங்கமயிலோ ஜெயிலுக்கு போயிருந்தா நீங்க ஏத்திருந்துப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாக்கியம் இருந்துட்டு, "அவ்வளோ ஈஸியெல்லாம் என் பொண்ண நாங்க ஜெயில்ல உட்கார வச்சிருக்க மாட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லிடுங்க. கோமதி இருந்துட்டு, "இனிமே நீ எங்க வீட்டு மருமகளே கிடையாது. எங்க பையன் சரவணனுக்கு நாங்க வேற ஒரு கல்யாணம் பண்ண தான் போறோம்." அப்படின்ற மாரி சவால் விடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.